கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலை வேளையிலையும் அனுதினமன்னா என்கிற வேத தியானத்தினால் இன்றைக்கு உங்களை சந்திக்க தேவன் செய்கிற கிருபைகளுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளில் வருடத்தினுடைய 2வது மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை காலவேளை. இந்த காலவேளையிலேயும் 1 நாளாகமும் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை தியானிக்கலாம். அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு துரோகம் செய்தது நிமித்தம் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்ஞனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடின நிமித்தம் செத்து போனான். சவுல் ராஜாவினுடைய மரணத்துக்கான காரணம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், நம்முடைய ஜீவிதம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் நம்முடைய முடிவு நாட்களும் இருக்கும். இந்த பூமியில் நம்ம வாழ்கிறபோது எப்படினாலும் வாழலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் முடிவை கவனிச்சிங்கன்னா வாழ்ந்த வாழ்க்கையின் நிலைமை நமக்கு புரிந்துவிடும். சிலர் சொல்வதை கேட்டிருப்பீர்கள், எவ்வளவுலாம் இந்த மனுஷன் வாழ்ந்தான், இப்படி இறந்துட்டானே அப்படி சொல்கிறது. காரணம் என்ன? நாம் வாழுகிற வாழ்க்கையை சற்று நாம் கவனிக்க வேண்டும். சவுல் ராஜா 40 ஆண்டுகள் வாழ்ந்தான். அவன் வாழ்க்கையை பாருங்கள். ஆண்டவர் ஒரு 3 காரியத்தை சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் வாழ்ந்தான். 2வது, கர்த்தருக்கு துரோகம் செய்தான். 3வது, அஞ்ஞனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினான். செய்த 3 தவறு அவன் வாழ்க்கையின் முடிவில் பிரதிபலித்து விட்டது. ஆகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒரு காரியத்தை சிந்திப்போம். நம்முடைய முடிவு நன்றாக இருக்க வேண்டுமானால், அவன் முடிவு சமாதானம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, நல்லா இருக்கணும்னு சொன்னால் நம்ம வாழும் பொழுது கர்த்தருக்கு பிரியமாக வாழணும். இந்த கால நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுறீங்களா? கர்த்தருக்கு துரோகம் செய்யாமல் இருக்கிறீங்களா? கர்த்தரை மட்டும் தேடுறீங்களா? யோசித்து பாருங்கள். நாம் அப்படி செஞ்சாலே நம்ம முடிவை குறித்து நமக்கு நம்பிக்கை இருக்கும். நிறைய நேரத்தில் சொல்லுவோம், முடிவை குறித்து நமக்கு என்ன பிரச்சனை, நினச்சிட முடிவு தான் நமக்கு முக்கியம். பவுல் அழகாய் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடி முடித்தேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த காலவெளியில் ஒரு நல்ல சிந்தையோடு இந்த நாளை துவங்குங்கள். வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தருக்கு பிரியமாக வாழுவேன் அப்படின்னு சொல்லி இந்த காலையில் உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. உங்கள் முடிவை குறித்து நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பீர்கள். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையின்படி ஜனத்தை ஆசீர்வதியும். ஆமென்.